அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேத்ஸ் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது கிளாஸ் 2ஆகும். கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ அதனால் இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் நம்பர் 1ல் இருக்கிற போர்ட் மாஸ் ரூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு 20 கொஷின்ஸில் ஒரு 3 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிப்போம். மீதி இருக்கிற அந்த 4 to 20 கொஷின்ஸை நம்ம போர்ட் மாஸ் ரூல் டைப் 1ல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் 2ல் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவை பேஸ் பண்ண அந்த a+b² a-b² அது ரிலேட்டடாக இருக்கிற சம்ஸ் எல்லாமே இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சம்ஸ் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 சம் பக்கம் 23 சம் பக்கம் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் இருக்கிற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோங்க. ஸோ ரெகுலராக கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 3, சிம்பிளிஃபிகேஷனில் கிளாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2வது கிளாஸாக இது போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட் மாஸ் ரூலில் இருக்கிற கான்செப்ட் ப்ளஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நம்ம கான்செப்ட் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். அதனால் இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸ் கூட நம்ம சால்வ் பண்ண போயிடலாம். நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த 900 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எவ்வளவுன்னு தெரியுமா? எவ்வளோ தெரியும்? 30 அப்படிங்கிறது. 30 ஸ்கொயர் ரூட் 30 ஸ்கொயர் பண்ணால் தானே இங்கே 900. அப்போ 900 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதுக்கு அப்படியே உல்ட்டாவா 30ன்னு வரும். ப்ளஸ் அப்புறம் 144 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தால் 12 ஸ்கொயர் பண்ணால் 144 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் வேறு ஸ்கொயர் வேறு. ஓகேவா? அப்போங்கும்போது என்ன வரும்? 12ன்னு வரும். அப்போ கீழே என்ன இருக்கும்? அதே 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12ன்னு இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஸ்கொயர் ரூட்டை 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4. இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது கியூப் ரூட்டுன்னு இருக்குப்பா. ரொம்ப முக்கியமானது. இது கியூப் ரூட்டு, இது ஸ்கொயர் ரூட்டு, இது கியூப் ரூட்டு. கியூப் போட்டால் கியூப் ரூட்டுன்னு நம்மளால சொல்ல முடியும். அப்போ கியூப் ரூட்டு 8 அப்படிங்கும்போது 8 கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. அதுதான் என்னப்பா? 8. கியூப் ரூட்டுக்குள்ள 8 இருக்கும். 8 நான் எப்படி போட முடியும்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 3 டைம் போட முடியும். ஸோ தட் நான் வெளியே எடுத்தேன், கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தேன்னா 2 இருக்கும். அப்போ கீழே 2 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2. இந்த ப்ளஸ் 2 இங்கே இருக்கு இல்லையா? அதை நம்ம அப்படியே போட்டுரும். அப்போ 30 + 12 எவ்வளோ? 42. 42 டிவைடட் பை 12 இருக்கும். ப்ளஸ் 4 டிவைடட் பை எப்படி நம்ம அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கலாம். இங்கே பாருங்கள், O 2 2 4 2 4. ஓகேவா? அப்போது 2 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஓ மை காட், மைனஸ். நான் ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் மைனஸ் போடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் வரும், ப்ளஸ் வராது. கொஷின்ஸ்லேயே நமக்கு மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மைனஸ் போட்டுருவோம். இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். மைனஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2. அப்போ -2 + 2 இது 2 0 ஆயிடுமா? 0 ஆயிடும். அப்போ என்னதான் மீதி இருக்கும்? 42 டிவைடட் பை 12 இருக்கும். இதை 2ஆல் அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? 21. கீழே என்னப்பா இருக்கும்? 6. 21/6. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? 7/3. எதால் அடிச்சலாம்? 3ஆல் அடித்தோம்னா 7/2ன்னு வரும். 7/2ன்னு வரும். பட் நமக்கு 21/6 அப்படிங்கிறத நமக்கு கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். புரியும் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கிற ஒரு போர்ட் மாஸ் ரூலில் ஸ்கொயர் கியூப் ரூட்டை வச்சு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கிளியராப்பா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, கலப்பு பின்னத்தில் இருக்குது. பாருங்கள், 3 4/7 இன் அப்படின்னா என்ன? நான் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா 3 4/7 ஆஃப் 63% வேல்யூ என்ன? ஈக்குவல் டு எக்ஸ்னா தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ, ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். அப்போ நமக்கு என்ன வரும்? இப்போது 3 4/7 அப்படிங்கிறது நமக்கு ஆஃப்னா நமக்கு மல்டிபிள்னு தெரியும். ஆஃப்னாலும் மல்டிபிள் பண்ணுறதா அர்த்தம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு மல்டிபிள் பண்ணுறங்கிறதா அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன பெருக்கல்னாலும் உங்களுக்கு பெருக்கல் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம்.
ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ 3/4 4/3 4/7 அப்படிங்கிறத நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு ஃப்ராக்ஷன்ஸ்க்கு மாற்றினா எப்படி மாற்றலாம்? 7 3 21 21 ப்ளஸ் ஒரு 4 25 25 டிவைடட் பை 7 ஆஃப்னா மல்டிபிள் 63%. 63% எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க எக்ஸ் பர்சன்டேஜ். நம்ம பர்சன்டேஜ் சம் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெர் அப்படிங்கிறது மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பெர் அப்படின்னா டிவைடட் பை மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே பார்த்தீங்கன்னா பெர் வந்ததுன்னா நமக்கு இங்கே டிவைடட் பைல போகும். பெர் அப்படின்னா டிவைடட் பைன்னு அர்த்தம். அப்போ இந்த இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கு என்ன சொல்லுவோம்? பர்சன்டேஜ்னு சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம்? பெர்சென்டேஜ் சென்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செஞ்சுரி. செஞ்சுரினா 100ன்னு அர்த்தம். செஞ்சுரி அடிச்சிட்டாரு மேட்ச்ல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? செஞ்சுரினா 100ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன மீனிங்னா எக்ஸ் டிவைடட் பை பெர். பெர் இல்லைங்களா? பெர் அப்படின்னா டிவைடட் பை செஞ்சுரி 100. அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ்க்கு என்னதான் மீனிங் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். இதுவே ஒய் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய் டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். இதுவே பார்த்தீங்கன்னா 20% அப்படின்னா என்ன அர்த்தம்? 20 டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். நம்ம நம்பர்ஸா நம்ம ஃப்ராக்ஷன்ஸா மாற்றும் போது இந்த வேல்யூ வரும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கிளியராப்பா? ஸோ இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜ்க்கான மீனிங் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அப்போது 25 டிவைடட் பை 7 இன்ட்டு 63% எப்படி போடலாம்? 63 டிவைடட் பை 100ன்னு நம்மளால போட முடியும். ஓகேவா? அப்படி தானே போட முடியும். அப்போ அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? அடிக்கலாமா? அடிக்கலாம். ஓர் 25 25 4 25 கிளியராப்பா? 4 25 ஓரேழு 9 63. அப்போ என்னையா ரிமைனிங் இருக்கு அப்படின்னு கேட்டா 9/4. 9/4 9/4 இங்க 9/4 தான் ஆக்சுவலா ஆன்சர். ஆனா 9/4ன்னு இல்லாம இது எப்படி இருக்கு? டெசிமல்ல புள்ளியில இருக்கு பாருங்க. புள்ளி வச்சிருக்கு பாத்தீங்களா? இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே புள்ளியில இருக்கு. அப்போ புள்ளியில நம்ம மாற்றணும். அப்படி மாற்றும் போது ஓர் 4 எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள் இருக்கும் 9ல். மீதி எவ்வளோ இருக்கும்? 1 இருக்கும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 0. 1 பக்கத்தில் 0 போட்டால் 10ஆம் 10ல் எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள் இருக்கும். 8 வரும். மீதி 2 இருக்கும். 0 சேர்த்தா 5. 0 சேர்த்தா எவ்வளோ வரும்? 20 வருமா? 20 வந்ததுன்னா 20 எத்தனை நாள் இருக்கும்? 5 நாள் இருக்கும். ஸோ பேசிக்காக இருக்கிற விஷயம் 20 2.25 2.25 ஆப்ஷன் ஏ சரியாச்சு. இதவே எப்படி போடலாம்? இப்போ 9/4 இருக்கு. இதை நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். 9ல் எத்தனை நாள் இருக்கு? 2 நாள் இருக்கு. எத்தனை நாள்? 2 நாள்னா ஈர்னாங்க 8. அப்போ 9ல் 8 போச்சுன்னா மீதி 1 இருக்கும். 1/4ன்னு அர்த்தம். அப்போ 2 1/4னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 + 1/4ன்னு அர்த்தம்யா. அப்போ 2 + 1/4னா 2 1/4ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷனில் 1/4ங்கிறது என்னப்பா? 0.25 கால் தானேயா? 1/4ங்கிறது கால் தானே. 4ல் 1 பங்கு தானே கால், குவார்ட்டர்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 + 0.25 2.25. அதுதான் இங்கே இருக்கிற ஆன்சர். புரியுதாப்பா? எப்படினாலும் உங்களால் போட முடியும். இந்த மாதிரி டைரெக்டாகவும் போட முடியும். இப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணியும் நம்மளால போட முடியும். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது இது நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2a + 4a + 6a -3a. இது என்ன பண்ணுவோம்? இங்கே ஒரு 2a இருக்கு, இங்கே ஒரு 4a இருக்கு, இங்கே ஒரு 6a இருக்கு, ப்ளஸ் இருக்கு. அப்போ 2 + 4 6a, 6a + ஒரு 6a 12a, 12aலிருந்து ஒரு 3a போச்சுன்னா எவ்வளோ? 9aன்னு நம்ம சொல்லுவோமா? இந்த ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? √3 இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் √3 இங்கே இருக்கு. இன்கேஸ் இங்கே √3 இருந்து இங்கே √2 இருந்ததுன்னா நம்மளால அது பண்ண முடியாது. √3யோட வேல்யூ வேற, √2வோட வேல்யூ வேற. √3யோட வேல்யூ என்ன? நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். √3யோட வேல்யூ 1.732. அதுவே √2வோட வேல்யூ என்ன தெரியுங்களா? 1.414 அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பையோட வேல்யூ என்ன தெரியுங்களா?
பையோட வேல்யூ நமக்கு ஃப்ராக்ஷனில் சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் 22 டிவைடட் பை 7ன்னு சொல்லுவோம். அதுவே பையோட வேல்யூவை நீங்கள் டெசிமலில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் 3.14 நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, அதனால இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம மேக்ஸ் படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இது தெரியாது. சடனாக √3யோட வேல்யூ என்ன, √3 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரா? இது ஒரு இர்ரேஷனல் நம்பர். √3 √2 பையோட வேல்யூ இது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண்கள். அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். இங்கே 1.732 நான் போடுறேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா அப்படியே போய்கிட்டே இருக்கும் நம்பர்ஸ். நீங்கள் கால்குலேட்டர்லையோ இல்லை கூகுள்லையோ நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அது ஒரு இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? அந்த பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் தெரியணும். சில நேரங்களில் கொஸ்டின்ஸில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது, பை என்பது ஒரு விகிதமுறு எண், விகிதமுறா எண் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு அந்த பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ இது பாருங்க, இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே ஒரு 18 இருக்கு. 18 + ஒரு 5 23. 23லேருந்து ஒரு 2 போச்சுன்னா 23லேருந்து 2 போச்சுன்னா 21 √3. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி சரியான. கிளியராப்பா? இதுவே பார்த்தீங்கன்னா √21 பெருக்கல் தானே இது. √3யோட வேல்யூ என்னது 1.732. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணியும் ஆன்சர்ஸில் இருக்கலாம். சில நேரங்களில் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து இதை வந்து மாற்றி கொடுக்கலாம். எப்படி? டெசிமலில் வச்சு கொடுக்கலாம். இங்கே அப்போது 21 பெருக்கல் 1.732 பெருக்கி ஆன்சர் சொல்லுங்கன்ற மாதிரி டெசிமலில் வச்சு புள்ளியில் வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு √3யோட வேல்யூ உங்களுக்கு டெசிமலில் மாற்றி உங்களால் மல்டிபிள் பண்ணி போட தெரிஞ்சிருக்கணும். பட் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். கிளியராப்பா? புரியும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். போர்ட் மாஸ் ரூல் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்க மைனஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு போர்ட் மாஸ் ரூல் என்ன எடுக்கணும், பி ஓ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி எம் ஏ எஸ்ன்னு சொல்லுவோமா. அப்போ ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிபிள், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ஆனால் இங்கே பெருக்கல் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதையும் தான் பெருக்கணும். நீங்கள் 14யும் 14லேருந்து 6 போச்சுன்னா 8. அப்போ 18 பெருக்கல் 8 பெருக்கல் 8ன்னு நீங்கள் போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதை 2 தான் பண்ணணும். 18 பெருக்கல் 14 எவ்வளோ, 18 பெருக்கல் 14 10ஆல் பெருக்கணும்னா எனக்கு எவ்வளோ வரும், 18 180 வரும். ஓகேவா? 4ஆல் 18 பெருக்குனா 72 வரும். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 252 வரும். ஓகேங்களா? அப்போ 18 பெருக்கல் 14 252 மைனஸ் இங்கே பாருங்க 6 பெருக்கல் 8 எவ்வளோ, 48 டிவைடட் பை. இப்போ கழித்தல் இருக்கு, இங்கே வகுத்தல் இருக்கு. அப்போ வகுத்தல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்போ 488 டிவைடட் பை 4 அடிச்சோம் நமக்கு என்ன வரும், 1 நாள் 4 1 நாள் 4 ஈர்னாங்க 8 ஈர்னாங்க 8. அப்போ 122 மைனஸ் 20. அப்போ 252லேருந்து நமக்கு 48 போச்சுன்னா எவ்வளோ தெரியுங்களா, 204. கரெக்டாப்பா? 204. அப்போ 122லேருந்து 20 போச்சுன்னா 102. அப்போ 102 எத்தனை 102 வந்து சேர்ந்தது 204. 102 102 2 102 204. ஸோ ஈஸியான கொஷின். ஆப்ஷன் சி சரியான. கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும் நம்பர். ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்கே பாருங்க, இங்கே இந்த கொஷின் 8வது கொஷின் பாருங்க. 45 இன்ட்டு கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. இது இன்ட்டு கேள்விக்குறி கொடுத்து இங்கே இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கேள்விக்குரிய எனக்கு என்னன்னு தெரியல, அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இல் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 90ல் 25% அப்படிங்கிறாங்க. 90ல் 25%. அதை எப்படி போடலாம் அப்படின்னா 90ங்க பாருங்க 900. ஓகேங்களா? 900 ஆஃப் 25% அப்படின்னு அர்த்தம். 900ல் 25% எவ்வளவு, கால் பங்கு எவ்வளவு, 900ல் கால் பங்கு எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது 900 ஆஃப்னா நமக்கு மல்டிபிள் 25% நம்ம எப்படி போடலாம், 25 டிவைடட் பை 100 நம்ம போடலாமா, போடலாம். அப்போ அடிக்கலாமா, அடிச்சோம் நமக்கு என்ன ஆன்சர் வரும், இங்கே பாருங்க இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். ஓகேவா?
அப்போ இங்கே என்ன இருக்கும் 45 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இது பெருக்கிட்டு இருப்பாங்க 9 25 பெருக்கி 225 மறுபடியும் 45ஆல் அடிப்பாங்க. அது எதுக்கு பெருக்கிட்டு மறுபடியும் எதுக்கு அடிக்கணும்? அப்போ 9 பெருக்கல் 25னே வச்சுக்கோங்க. அப்போ நம்மளால அடிக்க முடியுமா? இங்கே பாருங்க எப்படி அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க எப்படி அடிக்கலாம். 9 9 9 9 ஐயம்போதா 45 ஓரஞ்சு 5 25. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே 5 இருக்கு, இங்கே ஈக்குவல் இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? கேள்விக்குறின்னு சொன்னோமா? கேள்விக்குறி ஈக்குவல் டு என்னப்பா? எவ்வளோப்பா? 5. 5 தானே? 5. ஆப்ஷன் சி சரியான. ரொம்ப 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 பொறுமையாக தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பேசிக்காக இன்னும் அடுத்தடுத்த டைப் 3 டைப் 2 அதெல்லாம் போகும்போது இன்னும் டெப்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 84 divided by 32 into 8 minus 15 divided by 8 into bracket ஓப்பன் பண்ணி 19 minus 35 bracket க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதோட வேல்யூ வேணும். இது போர்ட் மாஸ் தான். இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். பார்க்கலாமா? கடகடன்னு நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போது 84 divided by 32 பெருக்கல் 8. ஓகேவா? பெருக்கல் 8 நம்ம என்ன பண்ணலாம்? பெருக்கல் 8 மைனஸ் 15 divided by 8 பெருக்கல் பிராக்கெட்டை க்ளோஸ் ஓப்பன் பண்ணி 19லேருந்து பிராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சார் இங்கே பாருங்கள் சார், இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ 19ஐயும் 8ஐயும் தான் சார் பெருக்கணும். 19ஐயும் 8ஐயும் பெருக்கக்கூடாது. ஏன்னா பிராக்கெட் தானே ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்போ இந்த பிராக்கெட்டில் இருக்கிற இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா போர்ட் மாஸ்டர் உள்ள பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து பிராக்கெட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனாக நம்ம பண்ணணும். அப்போ 19லேருந்து 35 போச்சுன்னா போகாது. அப்போ மைனஸில் தானே வரும். அப்போ மைனஸ் வந்து எவ்வளோ? 35லேருந்து 19 போச்சுன்னா எவ்வளோப்பா? 16. கிளியரா? அப்போ அடிக்கலாமா? 16 தானே? மைனஸ் 16 16ன்னு போட்டுறக்கூடாது. ஒரு 8 இது என்ன பண்ணலாம்? பிராக்கெட்டு ஒரு 8 மைனஸ் ஈரெட்டா 16. இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே பெருக்கல் இருக்குது. அப்போ மைனஸையும் மைனஸையும் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் மைனஸையும் பெருக்கணும்னா எனக்கு ப்ளஸ்ன்னு வரும். அப்போது 84 டிவைடட் பை 32 பெருக்கல் 8 ப்ளஸ் மைனஸையும் மைனஸையும் பெருக்கணும்னா எனக்கு ப்ளஸ் வந்துடும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணனா எனக்கு ப்ளஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுவே ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு மைனஸ். அதுவே மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணனா எனக்கு மைனஸ். அதுவே மைனஸையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ப்ளஸ். பேசிக்காக இருக்கிற விஷயம். அப்போ மைனஸையும் மல்டிபிள் பண்ணா ப்ளஸ்ஸு 15 பெருக்கல் 2 30. அப்போ அடிக்கலாமா? இதை ஓர் 8 இதை 4 8 32. ஓகேவா? ஓர் 4 4 இங்கே ஈர்னாங்க 8 ஓர் 4 4 21. அப்போ இது எப்படி போடலாம்? 21 ப்ளஸ் 30. 21 ப்ளஸ் 30 எவ்வளோ? 51. ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரப்பா? ரொம்ப பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் தான். ஓகேவா? ஃபைன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ ரீசெண்டாக குரூப் 2-2A நடந்த ஒரு ப்ரிலிம்ஸில் நடந்த ஒரு கொஸ்டின் 28/9 ஓகேவா? செப்டம்பரில் நடந்த 2025 இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமோட இதுப்பா. ஓகேவா? ஸோ குரூப் 2ல் நடந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இது சிம்பிளிஃபிகேஷன் சொல்லலாம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லலாம், இதை போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ணி வரலாம். பட் எல்லாத்துலேயுமே இது வரும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இஃப் A1 B2 C3 அப்படியே டாட் Z ஈக்குவல் டு Z அப்படிங்கிறது 26. அப்போது ஆல்ஃபபெட்ஸில் ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 அப் டு 26 வரைக்கும். அப்போது ஏலேருந்து 26 வரைக்கும் இருக்கிற லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதோட வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம் அப்படின்னா எனக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் 13. இது எல்லாமே ஏபிசிடியை இசட் வரைக்கும் எழுதி 1 2 3 நீங்கள் எழுதுனா போதும். ஓகேவா? அதுவே ஓ அப்படின்னா 15, ஆர் அப்படின்னா 18, எஸ்னா 19, டபிள்யூ அப்படின்னா 23, எக்ஸ் அப்படிங்கிறது 24, ஒய் அப்படிங்கிறது 25, இசட் அப்படிங்கிறது 26, எல் அப்படிங்கிறது 12, கே அப்படிங்கிறது 11.
அப்படிங்கிறத எல்லாத்தோட வேல்யூவும் தெரியும். அப்போ பாருங்க இங்கே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a பவர் b பிளஸ் b பவர் c plus c power a will not be equal to. கொஸ்டின் என்ன கேட்குறான்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனுக்கு ஈக்குவலா இருக்காதுன்னு கேட்குறான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கிற வேல்யூ நம்பர்ஸை நம்ம மாத்திக்கலாம். அப்போ a plus a பவர் b b பவர் c c பவர் e இதோட வேல்யூ என்ன சார் சொல்ல முடியுமா? a ஓட வேல்யூ என்னப்பா 1 b ஓட வேல்யூ 2 அது பவர்ல இருக்கு இல்லையா, அப்போ b ஓட வேல்யூ 2ன்னு போட்டுக்கிறேன். பிளஸ் b ஓட வேல்யூ 2 c ஓட வேல்யூ என்னது 3 பிளஸ் a ஓட c ஓட வேல்யூ என்னது 3 a ஓட வேல்யூ என்னது 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 1 பவர் 2 1க்கு மேல என்ன போட்டாலும் 1 தான் வரும். அப்போ 1 2 பவர் 3 எவ்வளோங்க 8 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 8. அடுத்து 3 பவர் 1 என்னப்பா 3 தான் வரும். அப்போ இது எவ்வளோ ஆன்சர் வருது? 8 + 3 11 11 + ஒரு 1 12. அப்போ இதோட வேல்யூ 12. அப்போ இங்க பாருங்க இப்போ ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன். நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும். இது என்னப்பா இருக்கு? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. எஃப் ஓட வேல்யூ என்னப்பா? எஃப் ஓட வேல்யூ நீங்க 6ன்னு உங்களுக்கு தெரியணுங்க. நீங்க ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எஃப் ஓட வேல்யூ 6 ஒண்ணுமே இல்லைன்னா எஃப் இன்ட்டு எக்ஸ் தானப்பா. எஃப்எக்ஸ் அப்படின்னா எஃப் இன்ட்டு எக்ஸ் தானே. அப்போ எஃப்ங்கிறது 6 எக்ஸுங்கிறது எவ்வளோப்பா 24 தானே. அப்போ 6ஐயும் 24ஐயும் பெருக்குனா என்னப்பா? 6ஐயும் 24ஐயும் பெருக்குனா 20ஆல் பெருக்குனா 120 120 + ஒரு 24 144. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 144 இருக்குன்னா அதை நம்ம முன்னாடி இருக்கிற சம்லி நம்ம எடுத்திருப்போம். எப்படி எடுத்திருப்போம்? 12ன்னு என்னால் எடுக்க முடியும். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். அடுத்தது பாருங்க எஸ்ங்கிறது 19 19 மைனஸ் ஜிங்கிறது 7. அப்போ 19 வந்து 7 போச்சுன்னா 12 வந்துடுது. அடுத்து பி இன்ட்டு சி இன்ட்டு தானப்பா, ப்ராக்கெட்ல இருந்துன்னா இன்ட்டு தானே. பி இன்ட்டு பிங்கிறது என்னப்பா? பிங்கிறது 2 ஈங்கிறது என்னப்பா 5. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 10. எல்லோட பிளேஸ் வேல்யூ என்னது? நான் இப்போதான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எல் ஈக்குவல் டு எம்ங்கிறது 13 எல்லுங்கிறது 12. அப்போ இதோட வேல்யூ 12. அப்போ இங்க இருக்கிறது 12ஓட ஆன்சர் இல்லாம சமமாக இருக்காது. நாட் ஈக்குவல் 12க்கு சமமா இருக்கு. இதுவுமே 12க்கு சமமா இருக்கு. இதுவுமே 12க்கு சமமா இருக்கு. அப்போ 12க்கு நாட் ஈக்குவல்ட்டா இருக்கிற ஆப்ஷன் எதுப்பா? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். சூப்பரான கேள்விங்க இந்த கேள்வி. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் இது வந்து குரூப் 2 2Aல இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க போர்ட் மாஸ் உள்ள எப்படியெல்லாம் அவங்க அப்ளை பண்ணி நாட் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோ. கிளியரா? ஆப்ஷன் சி தான் இந்த சம்முக்கான ஆன்சரா இருக்கும். கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகேப்பா, இது வந்து அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் இருக்கிற சம்மு. இது நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது மட்டும் உள்ள வந்திருக்கும். இந்த சம் பாருங்கப்பா. இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே இருக்குப்பா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, இங்க 75 இருக்கா? 75 அப்படின்னா இப்போ 75 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்க என்ன இருக்கு? 75க்கு அடுத்து பிளஸ் இருக்கு. அப்போ பிளஸ் இருந்ததுன்னா 75க்கு அடுத்து ஒரு ஸ்கொயர் வேல்யூவா என்ன வரும்? இப்போ ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு எடுத்தோம்னா என்ன சார் ஸ்கொயர்? எது சார் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு கேட்டா 1 ஸ்கொயர் பண்ணா 1. அதனால தான் நான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொன்னேன். 2 ஸ்கொயர் பண்ண என்னப்பா 4. 3 ஸ்கொயர் பண்ணா என்னப்பா 9. 4 ஸ்கொயர் பண்ணா 16. நான் இப்போ ஃபர்ஸ்ட் சம்ங்கிறனால நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை மெனக்கெட்டு எழுதுறேன். அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம இதை வந்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது. 25 6 ஸ்கொயர்டு எவ்வளோப்பா? 6 ஸ்கொயர்டு எவ்வளோ? 36. 7 ஸ்கொயர்டு எவ்வளோ? 49. 8 ஸ்கொயர்டு எவ்வளோ? 8 ஸ்கொயர்டு எவ்வளோ? 64. 9 ஸ்கொயர்டு எவ்வளோ? 81. 10 ஸ்கொயர்டு எவ்வளோ? 100. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு 100 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. பட் அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அப்போ 75னா 75க்கு அப்புறம் வர்ற ஒரு ஸ்கொயர் வேல்யூ என்னவா தான் இருந்திருக்கும்பா? இங்க இருக்கிற வேல்யூல 64 75 விட அதிகம். நல்லா கவனமா கவனிச்சுக்கணும். 64ங்கிறது 75 விட அதிகம். அப்போ இந்த 64க்கும் 81க்கும் நடுவுல தான் இந்த 75ங்கிறது இருக்கு. பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா? அப்போ 75க்கு அடுத்து வர்ற ஸ்கொயர் வேல்யூ என்னது? 81. அப்போ 81ஓட வேல்யூ என்னப்பா? ஸ்கொயர் வேல்யூ என்னது? 9. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 9.
புரியுதாப்பா? ஏன் 9 நான் சூஸ் பண்ணேன்? இன்கேஸ் 75க்கு பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் இருந்ததுன்னா 75க்கு முன்னாடி பிஃபோரா ப்ரிசீடிங்கா என்ன இருக்கு அப்படின்னா 64 இருக்கும். அப்போ 64 ஸ்கொயர் பண்ணா 8 ஸ்கொயர்டு. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 8 இருக்கும். இதுவே 75க்கு அப்புறமா இருக்கிறனால இது வந்து மைனஸ் அப்படிங்கும்போது முன்னாடி போகுது, இது பிளஸ் அப்படிங்கும்போது 81 ஸ்கொயர் வேல்யூ 9 ஸ்கொயர்டு. அப்போ இதோட ஆன்சர் 9 அப்படின்னு நம்ம டைரெக்டாக போட்டு போயிடலாம். இதுதான் அதோட ஷார்ட்கட்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் வேணால் இருந்துட்டு போட்டுமே, இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுற அவசியம் கிடையாது. நீங்கள் சால்வ் பண்ணி வந்தாலுமே உங்களுக்கு அதுதான் ஆன்சர் கிடைக்கும். கிளியரா? இப்போ பாருங்க, 9 ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுத்தா 3 19 இருந்து 3 போச்சுன்னா எவ்வளவு? 16 16 ஸ்கொயர் பண்ணா 14 4 பிளஸ் ஒரு 21 25 ஸ்கொயர் பண்ணா 5 41 மைனஸ் 5 எவ்வளவு? 36 36ல இருந்து 36 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியெடுத்தா 6. அப்போ 75 பிளஸ் ஒரு 6 81 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியெடுத்தா 9. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். முடிஞ்சு. புரியுதாப்பா? புரியும் நான் நம்புறேன். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9 ஸ்கொயர் ஈஸியா போட்டு போயிடலாம். 9 ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் 9 பெருக்கல் 9ன்னு போட்டுறேன். பெருக்கல் 18 பவர் 4 பா. இது வந்து பவர்ல 4 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 4 18 பெருக்கல் 18 பெருக்கல் 18 பெருக்கல் 18. யாராவது 18 பவர் 4 நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா நீங்க சீரியஸா நீங்க அன்ஃபிட் தான். எப்படியும் கேன்சல் தான் பண்ண போறோம். இங்க இருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க, ஏதாவது பெரிய வேல்யூவா இருக்கா? 4 டிஜிட்ஸ்ல 5 டிஜிட்ஸ்ல நம்பர் இருக்கா? இல்ல. அப்போ கேன்சல் தான் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அப்போ கேன்சல் பண்ணாங்கன்னா என்ன வருங்கிறது தெரியும். டிவைடட் பை. இப்போ பாருங்க, இப்போ 3 பவர் 64 3 பவர் 16 16. அப்போ 3ங்கிறத 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு 16 டைம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி சார் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இப்போ எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இப்போ 3 அப்படிங்கிறத 3 பவர் 64 3 பவர் 16 16. அதை எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டா, 3 ஸ்கொயர் பவர்ல 8 போடலாமா போடக்கூடாதா? போடலாம் தானேப்பா? போடலாம் தானே? இப்போ 16 இது நம்ம எப்படி போட்டிருப்போம்? ஃபார்முலானது a பவர் m ஹோல் பவர் n போடலாமா? அப்படி போட்டோம்னா என்ன வரும்? a பவர் m இன்ட்டு n போடலாமா? அப்போ 2 பெருக்கல் 8 எவ்வளோ? 16. இதுக்கு ஈக்குவல் தானே? அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 9. அதை எப்படி போடலாம்? 9 பவர் 8ன்னு என்னால் போட முடியுமா? முடியாதா? ஏன்னா 3 ஸ்கொயர் 9. அப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற 3 ஸ்கொயரை நான் 9ன்னு போட்டேன். பவர்ல 8 இருக்கு, அந்த 8 அப்படியே போட்டேன். அப்போ 8 டைம் 9 என்னால் போட முடியும். கண்டிப்பாக போடலாம். 1 9 2 9 3 9 4 9 5 9 6 9 7 9 8 9 9 9. ஓகேவா? இதுக்கப்புறமா நீங்க சிம்பிளிஃபை பண்ணினா கஷ்டமா போயிடும். இது கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ ட்ரை பண்ணலாமா? அப்போ பாருங்க, இந்த 2 9 இங்கே ஒரு 9 இங்கே ஒரு 9. அப்போ இங்கே ஒரு 9 இங்கே ஒரு 9 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 9 9 9 18. அப்போ 9 9 9 9 9 18 18 9 9 9 18 19 18 19 கிளியரா? அப்போ கீழே என்ன சார் இருக்கு? இதுக்கப்புறம் நீங்க இங்க பாருங்க, 9 பெருக்கல் 9 பெருக்கல் 9 இருக்கு. இங்க 9ங்கிறது 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ 2 பெருக்கல் 2 4 4 பெருக்கல் 2 எவ்வளவு? 8 8 பெருக்கல் 2 எவ்வளவு? 16. அப்போ 16 16 16 தானப்பா? 16 2 4 6 8 9. எத்தனை டைம் போடணும்? 8 டைம் போடணுமா? நான் 9 டைம் போட்டு வச்சிருக்கேன் பாரு. ஒரு 9 2 9 3 9 4 9 5 9 6 9 7 9 8 9. இங்க 9 9 போடக்கூடாது. ஒரு 9 மட்டும் நம்ம எடுத்து. ஓகே ஃபைன். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ மேல 16 கீழே என்ன இருக்கும்? இங்க ஒரு 9 இருக்கு, இங்க ஒரு 9 இருக்கு. 9 9 81. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அதுவே ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியும் நம்ம. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அடிக்கடி இது என்ன டைப்ல சொல்லுவாங்க அப்படின்னா, எம்ஓடின்னு சொல்லுவாங்க, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எம்ஓடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டேர்மிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்
டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, எம்ஓடின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இங்கே ப்ளஸ் மீன்ஸ் மல்டிபிள், மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ், மல்டிபிள் மீன்ஸ் டிவைடட் பை, அப்புறம் அண்ட் டிவைடட் பை மீன்ஸ் என்னப்பா மைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இங்கே கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, 6 மைனஸ் 9 கொஷினில் கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிடுவோம். ப்ளஸ் 8 பெருக்கல் 3 டிவைடட் பை 20ன்னு இருக்கு. அப்போது இங்கே ஒரிஜினல் வேல்யூ இது கொடுத்துருக்காங்க, பட் அதுக்கு மாற்றி மாற்றி போட சொல்கிறாங்க. அப்போது 6 மைனஸ்ங்கிற சிம்பிள் என்னப்பா, மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ்ன்னு அர்த்தமா. அப்போ ப்ளஸ் 9. ப்ளஸ் மீன்ஸ் என்னப்பா, ப்ளஸ் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க, மல்டிபிள் பை 8. மல்டிபிள் மீன்ஸ் என்னப்பா, டிவைடட் பை, டிவைடட் பை 3. டிவைடட் பை மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் சொல்லியிருக்காங்க, மைனஸ் 20. அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 6 ப்ளஸ் 9 பெருக்கல் 8 டிவைடட் பை 3 மைனஸ் 20. கரெக்டாப்பா, மைனஸ் 20. அப்போ அடிக்கலாமா, அடிச்சு நமக்கு என்ன வரும், 1 3 3 3 9. உடனே 6ஐயும் 3ஐயும் கூட்டி 9ன்னு போட்டு 9 பெருக்கல் 8 22ன்னு போடக்கூடாது, ஏன்னா பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்போ 3 பெருக்கல் 8 எவ்வளோ, 24. அப்போது 6 ப்ளஸ் 24 மைனஸ் 20. அப்போது 6 ப்ளஸ் 24 எவ்வளோ, 30. 30 மைனஸ் 20 எவ்வளோப்பா, 10. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியராப்பா, புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போகலாமா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது பாருங்க, முன்னாடி இருந்த சம்மில் கியூப் ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் சேர்ந்து இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கியூப் ரூட் தான். அப்போது நமக்கு எடுத்தோடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணுங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது, அட்லீஸ்ட் 20 கியூப் வரைக்காவது நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்த உடனே போட்டு போயிடும். போட்டுடலாமா, இப்போது 729 அப்படிங்கிறது எந்த நம்பரோட கியூப் ரூட்டு, 9ஓட கியூப் ரூட்டு, மைனஸ் 27ஓட கியூப் ரூட் என்னப்பா 3 டிவைடட் பை 512ஓட கியூப் ரூட்டு 8 ப்ளஸ் 343 என்னப்பா 7 அப்படிங்கிறது தெரியும். நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸில் இந்த கியூப் ரூட்டோட பாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃபை எடுத்து பாருங்க. அப்போ 9லேருந்து 3 போச்சுன்னா 6 டிவைடட் பை 8 ப்ளஸ் 5 எவ்வளோ, 8 ப்ளஸ் 7 எவ்வளோ 15. அப்போ 6 பை 15, இதுதான் ஆன்சர். அவங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, 3ஆல் அடிச்சு 2 3 6 I 3 15, 2 பை 5 இங்கே சம் இருக்கு. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியரா, ரொம்ப ஈஸியான. அடுத்த கொஸ்டின் பா, இது கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். இது குரூப் 1ல் கேட்ட ஒரு கொஷின், குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற நிறையா இந்த டிகிரி லெவலில் இருக்கிற எக்ஸாம்ஸோட கொஷின்ஸில் இந்த மாதிரியான இந்த பாலினாமியில் வச்சு இந்த எக்ஸு ஒய் எம் எல் அப்படின்னு வேரியபிள்ஸை வச்சு உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், இப்போது தெளிவாக உங்ககிட்ட புரியுற மாதிரி சொல்கிறேன். 1 + 1/2 அப்படிங்கிறத நம்ம எப்படிப்பா போடலாம், என்ன பண்ணலாம், 1 1/2 1/2, இது 1 இது அரை, அரை தானையா, 1/2ங்கிறது அரை தானையா. அப்போ 1ஐயும் அரையும் கூட்டினா 1/2, 1/2 நம்ம எப்படி போடலாம், 1/2ங்கிறது 3ல் பாதி, 3ல் பாதிங்கிறத 3ல் பாதி 3/2 நம்ம நல்லா போட முடியும். அப்போ இது எப்படி சார், இந்த 3/2 எப்படி சார், சார் சின்ன நம்பருங்கிறனால போட்டோம், பெரிய நம்பராக இருந்தால் எப்படி சார் போடுறது, இப்படி தான் நம்ம போடணும். எப்படி போடுவோம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், 2 பெருக்கல் 1 2 பெருக்கல் 2 பெருக்கல் 1 2 2 ப்ளஸ் ஒரு 1 எவ்வளோப்பா 3. அந்த 3 தான் நம்ம மேலே போட்டோம், டினாமினேட்டர் இருக்கிறத டினாமினேட்டரில் அப்படியே போட்டோம். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி தான் இப்போது 1 + 1 டிவைடட் பை 1 + x. இதை எப்படி சார் போட முடியும், இது என்ன சார் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இங்கே 2 இருந்துச்சு, அந்த 2ஐ கொண்டு போய் இங்கே மல்டிபிள் பண்ணோம், 1ஆல் மல்டிபிள் பண்ணோம். அப்போது 2 இருந்துச்சு, 2ஐ கொண்டு போய் 1ஆல் மல்டிபிள் பண்ணோம், 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் தான் வந்தது. 1 பெருக்கல் 2 2 2 + 1 3 நம்ம போட்டோம். அப்போது இங்கே 1 + x அப்படிங்கிறது இந்த 1ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், அதே நம்பர் தானே வரும். என்ன நம்பர் வரும், 1 + x தானே வரும், 1 + x தான் வரும். 1 + x வருமா, இங்கே 1 + x வரும். அதுக்கப்புறமா ப்ளஸ் 1 போடணுமா, இங்கே ஒரு 1 இருக்கு இல்லையா, நம்ம இந்த 1 + x-ஐ 1ஆல் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளஸ் 1ஆல் நம்ம கூட்டணும். அப்போது 1 + x-ஐ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 + x, அடுத்து +1.
புரியுதா சாமி? இந்த 3ங்கிறத நம்ம எப்படி போடலாம்னா ஓரன் 2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு 1 இருக்கா, அதனால நான் 1 போட்டேன். இன்கேஸ் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா வேற ஏதாவது நான் என்ன நம்பர் இருக்கோ அதை நான் போடுவேன். அதுதான் இங்கே இருக்கு. அப்போ இங்கே 1 இருக்குனால நான் 1 ப்ளஸ் போட்டேன். கீழே என்ன இருக்கு, கீழே 2 இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. அந்த 2 அப்படியே நம்ம கீழே போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா இருக்கு, அப்படியே 1 ப்ளஸ் எக்ஸாக வந்து. அப்போ இங்கே பாருங்க, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா, அப்போ 1ஐயும் கூட்டினா எனக்கு என்னப்பா வரும், 1ஐயும் கூட்டினா 2 ப்ளஸ் எக்ஸா. அப்போ நான் எக்ஸை எப்படி போடலாம், எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு போடலாமா போடக்கூடாதா? போடலாமா போடக்கூடாதா? கண்டிப்பாக போட முடியும். 1 ப்ளஸ் எக்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1னால 2 ப்ளஸ் 3 5 தான், 3 ப்ளஸ் 2 5 தான். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது 1 ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 அப்படின்னு மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். ப்ளஸ் பண்ணோம்னா ப்ளஸ் 1 வந்துடும். அப்போ இதோட வேல்யூ என்ன சார், இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும், என்ன சொல்லலாம், எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், இங்கே பாருங்க மல்டிபிள், இங்கே ப்ராக்கெட்டில், இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்குமா, இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 3 ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், 3 பெருக்கல் 2ன்னு போடுவோமா. அதே மாதிரி ப்ராக்கெட் இருக்குது, அதனால நான் மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ இது பாருங்க எக்ஸ் ப்ளஸ் 2வா, எக்ஸ் ப்ளஸ் 2 1ஆல் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2 தான். எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 எவ்வளோப்பா, எக்ஸ் ப்ளஸ் 2 கூட ஒரு 1 கூட்டினா எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 எவ்வளோ 3. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 கீழே என்னப்பா இருக்கும், கீழே என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே இருக்கும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 அந்த 1க்கு மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இவ்வளவு நேரம் கச்சமுஞ்சான்னு. பட் அடுத்தடுத்து நம்ம போகும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் 1 எவ்வளோ, எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் ப்ளஸ் 3 கூட 1 கூட்டினா என்ன வரும், 3 கூட 1 கூட்டினா 4 வந்துடும். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. இன்ட்டு அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 எவ்வளோப்பா, 4 கூட 1 கூட்டினா 5, எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. அவ்வளோதான், கீழே டிவைடட் பை தான் இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாமா. இங்கே பாருங்க, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 3, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 3, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ ரிமைனிங் என்னதாப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் நியூமரேட்டர்ல என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, கீழே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அவ்வளோதான், எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எங்கே பாருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஆப்ஷன் சி சரியான. சிம்பிளானதா, ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் தான், அழகாக போட்டு போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்த டைமில் வர்றப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக எம், என், இசட்டு, ஒய், ஏபிசி அப்படின்னு எதுனாலும் கொடுக்கலாம். கிளியராப்பா, உங்களுக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. கிளியராப்பா, புரிஞ்சிருக்கும் நம்ப. அடுத்த கொஷின் பார்க்கலாமா. ஸோ அடுத்த கொஷின் அதே தான், இதே கொஷின் திருப்பி ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இது பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே கொஷின் நம்ம இதுக்கு முன்னாடி எழுதிருப்போம் இல்லையா, 51, இதோட ஆன்சர் 51, ஓகேவா. ஸோ இது நம்ம பார்த்துருப்போம். அடுத்த கொஷின் பார்க்கலாமா. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், இந்த மாதிரி இந்த டினாமினேட்டர் கீழே 1 + 2 + அப்படின்னு இந்த மாதிரி வர்ற சம்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையுமே நம்ம சம்மில் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போது 1 + 1 டிவைடட் பை, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கலாம், ஓகேவா. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத் மாதிரி நம்ம பண்ணுவோம். பட் என்ன கேட்டால் பர்சனலி நீங்கள் இப்போ டைம் அண்ட் ஒர்க்கோ டைம் அண்ட் ஒர்க்கோ இல்லை மென்சுரேஷன் 2D 3Dயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCM HCFோ அதெல்லாம் ஈஸி தான். என்ன கேட்டால் பர்சனலி சிம்பிளிஃபிகேஷன் தான் கஷ்டம்னு சொல்லுவேன். ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் அதிகமாக விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா. ஸோ மற்றபடி டைம் அண்ட் ஒர்க்கோ நான் சொன்ன மாதிரி LCM HCFோ இல்லை மென்சுரேஷன் 2D 3Dயோ அது வந்து கான்செப்ட் தான். போட்டோம்னா ஆன்சர் வரும், போடலைன்னா ஆன்சர் வராது. ஆன்சர் வந்து உங்களோட ஆன்சர் ஆப்ஷன் இருந்தால் நீ போட்டது சரி, நீங்கள் எவனையும் செக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீ போட்ட ஆன்சர் வராமல் நீ போட்ட ஆன்சர் கொண்டு வந்துட்ட, அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா நீ போட்டது தப்பு. அப்போ வந்து நீ இங்கி பிங்கி பாங்கி போட்டுக்கிட்டு இருப்ப. ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் நீ தப்பாகவே ஆன்சர் போடுவ, ஆன்சர் போட்டு கொண்டு வருவ, அந்த ஆன்சருமே ஆப்ஷனில் இருக்கும். சரியான ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும், நீ தப்பாக போட்ட ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்கும்.
அதான் வந்து எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் மாஸ் ரூலில் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க 1 ப்ளஸ் இங்கே பாருங்க 1 + 1/9 இதை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு கேட்டால் 9 9 9 + 1 10 10/9. கிளியரா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்து கொண்டு வருவோம். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ என்ன சொன்னேன்? இதோட வேல்யூ 10/9. அப்போ பாருங்க, அப்போ 1 + 1 என்னப்பா 1 + 1/9 நம்ம 10/9 நம்மளால போட முடியும். எதுக்காக நான் போடுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கிற இங்க பாருங்க, நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த 9 அப்படியே மல்டிபிளா மேல போயிடும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா 1/a/b இருந்ததுன்னா இது எப்படி போகும் அப்படின்னு கேட்டா எப்படி போகும்னா 1 × b/a இருக்கும். அப்போ b/a என்னால சொல்ல முடியும். இப்படி இருந்ததுன்னா 1/a/b இருந்ததுன்னா அது b/a இங்க இருக்கிறது அப்படியே உல்டாவா மாறி போகும். மேல 1 இருந்ததுன்னா மேல எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரால மல்டிபிள் பண்ணணும். இங்க பாருங்க 1 இருக்கிறனால அந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா அதே நம்பர் தான் வரப்போகுது. அதனால நமக்கு வந்து a/b b/a நம்மளால போட முடியும். இதுவே இன்கேஸ் இங்க 5 இருந்தது அப்படின்னா நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணா 5b வந்துடும். அதே மாதிரி தான் இந்த 9 கொண்டு போய் எங்கப்பா இந்த 9 கொண்டு போய் 1ஆல மல்டிபிள் பண்ணா 9 தான் வரும். /10 கீழே இருக்கும். இந்த 10 கீழே இருக்கும். இங்க ஆல்ரெடி +1 இருக்கு இல்லையா, +1 அப்படியே இருக்கும். புரியுதா சாமி? நான் ரொம்ப ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்றேன். ரொம்ப பேசிக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சில பேருக்கு வந்து ஆல்ரெடி படித்தவங்களுக்கு என்னடா அந்த வாத்தியார் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே கடகடன்னு செம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 கிளாஸ் தான் உங்களுக்கு ரொம்ப போரிங்குங்கிறத தாண்டி ரொம்ப டெட் ஸ்லோவாக போவேன். அப்படியே அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் போகும்போது எல்லாமே நான் அங்கேயே 5% எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாதா, 1/20 நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்ககிட்ட பேசிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்காம நான் போயிட்டேன்னா அடுத்த சம் வரப்போ இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து இப்போ நான் நடத்துகிற மாதிரி இந்த இதை வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்லேயே நான் சொல்லிட்டேன். அப்போ அதை பார்த்துக்கோங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியும். இருக்கிற எல்லா 200 சம் 300 சம் 1000 சம்முமே நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம நடத்திட்டு இருக்க முடியாது. ஓகேவா? புரியும் நான் நம்புறேன். அப்போ 10 கீழே வந்துருமா? அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 × 10 10 + 9 19. அப்போ 19/10. அப்போ இதோட வேல்யூ என்னப்பா? இதோட சிம்பிளிஃபை பண்ணால் 19/10. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10/9. கீழே இங்க இருக்கு பாருங்க, நான் கிரீன் கலர்ல போட்டிருப்பேன் பாருங்க. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்னப்பா வருது? 19/10. அப்போ 1 + என்ன பண்ணலாம்? 1 + 1/19/10 சொல்லலாமா? சொல்லலாம் தானே? அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் என்னப்பா வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 10 மேலே போயிடுமா? அப்போ மேலே 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்போ 1 இருந்துச்சுன்னா என்ன வரும்? 1ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணும். மேலே என்ன நம்பர் இருக்கோ அதோட மல்டிபிள் பண்ணும். அப்போது இந்த 10 மேலே போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்போது 1 + மேலே 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 10 தான் வரும். 10/19. அவ்வளோதான்ப்பா. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 1 19 19 19 + 10 எவ்வளோ? 29/19. அவ்வளோதான். 29ங்கிறது ப்ரைம் நம்பர், 19ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ தட் 29/19 ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். இங்கே பாருங்க, நீங்கள் கண்டுபிடிக்கிற 19/29 ஆப்ஷனில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் மாறி வந்துடும். நீங்கள் கண்டுபிடிச்ச 19 29 இருக்குங்க. ஆனால் நியூமரேட்டரில் போடணுமா டினாமினேட்டரில் போடணுமாங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆப்ஷன் சிலேயே வச்சுருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் 29/19. கிளியரா? புரியும் நான் நம்புறேங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் 18வது கொஸ்டின். இதை எப்படி நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துப்போம். இதை எடுத்தால் என்னப்பா வருது? 11 + 5 + 11 6. 5 + 6 எவ்வளோ? 11. 11 + 11 எவ்வளோ? 22.
அப்போது 22 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், ப்ளஸ் 3 இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டு, பெருக்கல், பெருக்கல் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு 3 இருக்கு பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா, ஒரே ஒரு நிமிஷம். ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 அப்புறம் ஒரு ப்ளஸ் 3 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பெருக்கல் முன்னாடி 3/5 இருக்கு. ஓகேவாப்பா, புரியுதா? கரெக்டாக நான் போட்டுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இதை மட்டும்தான் நான் வந்து கூட்டியிருக்கேன். ஏன்னா ஏன் சார் கூட்டுறேன் அப்படின்னு கேட்டால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட், அப்போ 3 + 22 எவ்வளோ, 25. அப்போது 25 + 3, இந்த 3 கீழே வந்துடும், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நான் என்ன கேட்டால் நானுமே எக்ஸாமில் சிம்பிளிஃபிகேஷனை தான் நான் ஸ்லோவாக சால்வ் பண்ணுவேன். ஏன்னா அதுவே தப்பாக போயிடும் சில நேரங்களில். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் மைண்ட்லேயெல்லாம் நீங்கள் சம்மை சால்வ் பண்ண வேணாம். இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, 3/5 இன்ட்டு இங்கே எவ்வளோப்பா வரும், 3 + 25 எவ்வளோ, 28. அவ்வளோதான்ப்பா. இங்கே பெருக்கல் இருக்குது, அடிக்க முடியுமா, 5ஆல் அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. அப்போ பெருக்கலாமா, 3 × 28 எவ்வளோ, 60, ஒரு 18 எவ்வளோ சாமி, 60, 28ஆல் 3 பெருக்கணும்னா 60, 18, 78. 78 / 5. ஓகேவா, 78 / 5. ஓ 78 வரும், தப்பாக சொல்லுவேன். என்னப்பா வரும், 3ஆல் 28 பெருக்கணும்னா எனக்கு என்ன வரும், 60, ஒரு 24, 84 வரும். கரெக்டா, 84. அப்போது 84ல் எத்தனை 5 இருக்குது, 16 5 இருக்குது. மீதி எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது, கீழே 5 போட்டுறோம். ஸோ 16 4/5, ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியராப்பா, புரியும். அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவுமே ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கடகடன்னு சால்வ் பண்ணலாமா? ஏன்னா இந்த மாதிரி தான் நிறையா எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்கப்பா, அதனால தான் நான் உங்ககிட்ட ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், 1 + 1/4. அப்போது ஒரு நாள் 4, 4 + 1 5, 5 5/4. ஓகேவா, அப்போ இதை இங்கே இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துப்போம். அப்போது 3 + 1/5/4. கரெக்டாப்பா. அப்போ இந்த 4 மேலே போயிடுமா, அப்போ இதை நம்ம எப்படி போடலாம், மேலே 4, இந்த 4 மேலே போயிடுமா, அப்போ 4ன்னு நான் போட்டுறேன். கீழே இருக்கிறது என்னவா இருக்கும், கீழே இருக்கிறது 5ஆ இருக்கும். இந்த 5/4 நான் 4 மேலே கொண்டு போயிட்டேன்னா 4/5ன்னு வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அப்போது இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 3 15, 15 + ஒரு 4 எவ்வளோ, 19, 19 / 5. அப்போது இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே 19/5. அடுத்த கட்டமாக நமக்கு 1/2 + 1/19 / 5. கரெக்டாக போட்டேனா? இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணல, இருங்க ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஓகேவாப்பா, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 + இங்கே என்ன இருக்கும், இந்த 5 மேலே போகுமா, இந்த 5 மேலே போகுமா, மேலே கண்டிப்பாக மேலே போகும். அப்போது 5/19. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 1/ இங்கே பெருக்கணும்னா என்ன வரும், 2 × 19 எவ்வளோப்பா, 38. 38 + ஒரு 5 எவ்வளோ, 43. கரெக்டாப்பா, 43 / 19. அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 19 மேலே போயிடும். அப்போ 19 / 43. 19 / 43, 19 / 43. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஆப்ஷன் பிலேயே 43 / 19 கொடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான சார். புரியுதாப்பா? புரியும் நான் நம்புகிறேன். கிளியரா? ஓகே தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது ஒரு நல்ல கேள்வி. இதோட போர்ட் மாஸ் ரூல் முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இருக்கிற டாபிக்ஸ் இந்த டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த டைப் 1ல் இருக்கிற போர்ட் மாஸ் ரூல் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம்ஸை நம்ம பார்த்துட்டோம்.
கிளியரா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் டைப் 2 வந்து அல்ஜிப்ரிக் ஃபார்முலா இந்த செஷன்லேயே நம்ம ஒரு 5 சம் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ இந்த கொஷின் பாருங்க. இப்போ ஒன்றுமே இல்லைப்பா, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ 3 1/2 இது எவ்வளோப்பா? 3 1/2. நான் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன், அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? 3 1/2 2 1/2. இப்போ என்னவா இருக்கு இங்கே பாருங்க, 3 1/2ங்கிறத எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால், 3 1/2 அப்படிங்கிறத 3.5, 3 1/2ங்கிறது 3.5, 2 1/2ங்கிறது 2.5. அப்போது 3.5ஐயும் 2.5ஐயும் கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும்? 6 வருதா? ஓகேவா? நான் 6க்கு மாத்திரேன். 3.5ஐயும் 2.5ஐயும் கூட்டினா எனக்கு 6ன்னு வருது. இதை இன்னொரு வழியில் நான் என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே 3 இருக்கா, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 3 இங்கே ப்ளஸ் இருக்கா, 3 + 2 எவ்வளோப்பா? 5. 3 + 2 5. ப்ளஸ் இங்கேயும் 1/2 இருக்குது, இங்கேயும் 1/2 இருக்குது. அப்போது ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/2. அப்போ என்ன பண்ணலாம்? 1/2ஐயும் 1/2ஐயும் அரையும் கூட்டினா என்னப்பா? 1 தானே. அப்போது 5 + 1 எவ்வளோ? 6 வந்துடுச்சா? சார் என்ன சார் இந்த சம்முக்கு 3 1/2ங்கிறத நான் டேரெக்டாகவே போட்டு போயிடுவேனே. எதுக்கு சார் 3.5க்கு மாற்றி 2.5க்கு? இது சின்ன நம்பராக இருக்கிறனால உங்களால் 3.5 2.5ன்னு என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியுது. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு நீ சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு டெசிமலில் சொல்ல முடியுமா உங்களால்? இது இப்போது 3 1/2ங்கிறத எனக்கு டெசிமலில் என்னால் சொல்ல முடியும். எவ்வளோ சொல்ல முடியும்? 3.5ன்னு என்னால் சொல்ல முடியும். அதுவே 777 1/5 அப்படிங்கிறத எனக்கு டெசிமலில் சொல்லணும்னா கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணலாம்ப்பா? இங்கே பாருங்க, அப்போது நம்ம இது எல்லாத்தையுமே நம்மளால் கூட்டிக்க முடியுமா? இங்கே ஒரு 777 இருக்குது, இங்கே ஒரு 777 இருக்குது, இங்கே ஒரு 777 இருக்குது, இங்கே ஒரு 777 இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை 777 இருக்குது? 4 777 இருக்கா? 1 2 3. அப்போது 4 777 இருக்கா? 4ஆல் பெருக்கிற 777. இல்லை நான் 777 + 777 + 777 + 777 4 டைம் போட்டு நீங்கள் கூட்டிக்கோங்க. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். அப்போது ப்ளஸ் போட்டனா இப்போ எப்படி ஹோல் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கூட்டினா 3 2 கூட்டி 5ன்னு போட்டதுக்கப்புறமா ப்ளஸ் நான் என்ன போட்டேன்? இங்கே ரிமைனிங் இருக்கிறது, இங்கே ஒரு 1/2 இருந்துச்சு, ப்ளஸ் இங்கே ஒரு 1/2 இருந்துச்சு, அதை போட்டனா அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறத இது எல்லாத்தையும் நான் கூட்ட போகிறேன். 1 + 5 1/5 ப்ளஸ் 2/5 இங்கே பாருங்கள் 2/5 இருக்குது. அடுத்து 3/5 இருக்கா? 3/5. அடுத்து என்னப்பா இருக்குது? 3/5 இருக்குது. அப்புறமா 4/5 இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போது 4 × 777 எவ்வளோப்பா? 2800. 700ஆல் பெருக்குனா 2800, 70ஆல் பெருக்குனா 280, 7ஆல் பெருக்குனா 28. 28 0 1 1 3. ஓகேவா? 3108. ஓகேவா? இதோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு கேட்டால் 3108 ப்ளஸ் அடிமானம் எல்லாம் சமமாக இருந்தா, டினாமினேட்டர் பகுதி எல்லாமே சமமாக இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? மேலே இருக்கிறத கூட்டிக்கலாமா? அப்போ 1 + 2 எவ்வளோ? 3. 3 + 3 எவ்வளோ? 5. 3 + 3 6. 6 + 2 எவ்வளோ? 10. அப்போது 3108 ப்ளஸ் இங்கே என்னப்பா? 4 5 5 2 10. அப்போது 2ஆல் கூட்டிக்கணும். அப்போ 3108 ப்ளஸ் ஒரு 2 எவ்வளோ? 3110. ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஒரு நல்ல கேள்வி, சீரியஸாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. புரிஞ்சுதாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா புரிஞ்சிருக்கும் நான். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த டைப் பார்க்கலாமா? மொத்தம் 20 கொஷின்ஸ் வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூலில் டைப் நம்பர் 1ல் மட்டுமே நம்ம 20 கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கிளியரா? அடுத்த அல்ஜிப்ரிக் டைப் நம்பர் 2 சிம்பிளிஃபிகேஷனில் அடுத்த
அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம்ஸ் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். A+B, ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் தான் நான் இதை எடுத்திருப்பேன். அதனால் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மறுபடியும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம கான்செப்டை ஒரு டைம் சொல்லிவிட்டு நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அதிகமாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ கிளாஸோட ஒரு மெயின் மோட்டோவே. ஓகேவா? அதனால் திருப்பி நம்ம கான்செப்ட் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஓகேவா? A+B ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் A-B ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்னப்பா 2A ஸ்கொயர்ட் ப்ளஸ் B ஸ்கொயர்டு. இங்கே சொல்லணும் பார்த்தீங்களா? இந்த அதுவே மைனஸ் வந்துன்னா 4AB இருக்கும். அப்போ AB கீழே வந்துடும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக போகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது என்ன சார்? 4.32 4.32 இந்த ரெண்டையுமே நம்ம பெருக்கிட்டு 2.64 நம்ம பெருக்கி கீழே 1.68 டிவைட் பண்ண நமக்கு ஆன்சர் வந்துடும். நீங்கள் அது மாதிரியும் பண்ணலாம். சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்காக தான் அல்ஜிப்ரிக் ஃபார்முலாங்கிறது இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போது ஏ இதுவும் ஏ இதுவும் ஏ, அப்போது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் டிவைடட் பை, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்ப்பா என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போது டிவைடட் பையில் கீழே பாருங்கள், இந்த இடத்துல தான் உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தை இங்கே யூஸ் பண்ணும். கீழே நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ கீழே என்ன இருக்கும்? ஏ மைனஸ் பி இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு இருந்ததுன்னா மேலே என்ன இருக்கும்? ஏ மைனஸ் பின்னு ஒன்று இருக்கும். அப்போது நீங்கள் இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணணுமா இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அப்போ பார்க்கணும், இங்கே 4.32 இந்த 4.32 அப்படிங்கிறது இந்த 1.68 விட அதிகமாக இல்லையா? அப்போது இங்கே இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும், இந்த 1.68ங்கிறது இங்கேருந்து 4.32லேருந்து 2.64 கழிச்சாதான் வருது. 12லேருந்து 4 போச்சுன்னா 8, 12லேருந்து 6 போச்சுன்னா 6, 3லேருந்து 2 போச்சுன்னா 1. அப்போ கீழே என்னதான் இருந்திருக்கணும்? ஏ மைனஸ் பி தான் கீழே வந்திருக்கணும். ஏன்னா கம்மியாக இருக்குது. எப்படி சார்? ஏ அப்படிங்கிறத விட, ஒரே நிமிஷம், எப்படி சொல்லலாம்? ஏ அப்படிங்கிறது எதை விட அதிகமாக இருக்குது? ஏ மைனஸ் பியை விட கண்டிப்பாக அதிகமாக தானே இருக்கும். அப்போது 4.32ங்கிறது 1.68 விட அதிகம் தானேப்பா. அப்போ கீழே என்னதான் வந்திருக்கும்? ஏ மைனஸ் பி தான் வந்திருக்கும். அப்போ மேலே என்னதான் இருந்திருக்கும்? ஏ ப்ளஸ் பி தான் மேலே இருந்திருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஏ ப்ளஸ் பிங்கிறது, ஏங்கிறது எவ்வளோ? 4.32 ப்ளஸ் பிங்கிறது எவ்வளோ? 2.64. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 6. எவ்வளோப்பா வருது? 6 எவ்வளோ வரும்? 6.9 6.96 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். புரியுதா தம்பி? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அப்போது எப்படி சார் இந்த 1.68 அப்படிங்கிறது நான் எப்படி ஏ மைனஸ் பியை கீழே தான் ஏ மைனஸ் பி தான் கீழே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் இங்கே 4.2க்கு மேலே இந்த நம்பர் வந்து வேறு இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது, 6 சம்திங், இந்த 4 விட 6ங்கிறது அதிகம். அப்போது ஏவை விட ஒரு நம்பர் அதிகமாக இருக்குன்னா ஏ கூட ஒன்று கூட்டி தானே செஞ்சுருக்கணும். அது ஏ ப்ளஸ் பியாக தானே இருந்திருக்கணும். கண்டிஷனில் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த ரெண்டு தான் கண்டிஷன். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இது எதனால் ஏ மைனஸ் பி கீழே வந்தது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். கிளியரா? இந்த ஃபார்முலா தெரியும், இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். பட் கீழே ஏ மைனஸ் பி இருக்கா ஏ ப்ளஸ் பி இருக்காங்கிறது கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போது ஏவை விட கீழே டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் சின்னதாக இருந்ததுன்னா அப்போ ஏ மைனஸ் பி கீழே இருக்குது, மேலே ஏ ப்ளஸ் பி மேலே இருக்குன்னு அர்த்தம். ஏவை விட டினாமினேட்டரில் பகுதியில் இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருந்ததுன்னா அப்போது ஏ ப்ளஸ் பி தான் கீழே இருக்குது, ஏ மைனஸ் பி தான் ஈக்குவல்ட்டாக இருக்கும். ஏ மைனஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம். புரியும் நான் நம்புறேன். கிளியரா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ அடுத்த சம் பாருங்கள், இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு பார்த்தோன்னே போட்டு போயிடலாம். பார்த்தோன்னே இந்த சம்மை போட்டுடலாம்.
எப்படி இருக்கு இங்கே பாருங்க, இது இங்கே பாருங்க, இது ஏ இது பி, ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? ஃபார்முலா என்னப்பா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா நான் ஒவ்வொரு சம்முக்கிட்டையும் நான் எழுதிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அழகாக புரியும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? a plus b whole square minus a minus b whole square divided by என்னப்பா இருக்கு? ab கீழே இருந்தா மேலே என்ன இருக்கும்? 4 இங்கே இருக்கும். அப்படியே அழகா பாக்ஸ் பண்ணிடுறேன். அப்போ இது ஏனா இது என்னப்பா? ஏவா? a into b, ab. அப்போ மேலே என்னதான் இருந்திருக்கும்? 4 தான் இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த கொஷினை பார்த்தோன்னே நிறைய பேர் பயந்துருவோம், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கிளியராப்பா புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்க, இது பாருங்கப்பா. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா 4.32 அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? 4.32 விட கீழே பகுதியில் இருக்கிற நம்பர் சின்ன நம்பராக இருந்ததுன்னா அது ஏ மைனஸ் பி தான் கீழே இருக்குன்னு அர்த்தம். அப்போ 162 விட 144ங்கிறது சின்ன நம்பராக தான் இருக்கு. ஓகேவா? அப்போ கீழே என்னதான் இருந்திருக்கும்? அப்போ ஏ மைனஸ் பி தான் இருந்திருக்கும். நீங்கள் உடனே செக் பண்ணி பார்க்கணும், கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா 162 14 போச்சுன்னா எவ்வளோ? 18 போச்சுன்னா 144 கண்டிப்பாக வருது. அப்போது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அப்போ ஏ பிளஸ் பி எவ்வளோவா இருக்கும்? 162 + 18 எவ்வளோங்க? 180. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியரா? அவ்வளோதான், ஈஸி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி தான் கீழே இருக்கிற மாதிரி கொண்டு வரும். கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 4வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? இது வந்து அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் இன்கேஸ் வந்து என்ன கேட்டால் இந்த கொஸ்டின் வந்து வேல்யூ புட் மெத்தடில் நீங்கள் அழகாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அது என்ன சார் வேல்யூ புட் மெத்தட் அப்படின்னு கேட்டால், இப்போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, ஓகேவா? எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் போட முடியும். ஓகேவா? இப்போது நான் எக்ஸோட வேல்யூவை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஒய்யோட வேல்யூ நீங்கள் 1ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு 0 ஆகிடும். சில நேரங்களில் 0 ஆகிடும். 0 ஆச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி சார் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒய் அப்படிங்கிறத நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது எக்ஸ் பவர் 4ஆ? அப்போ எக்ஸ் பவர் 4 1 பவர் 4 1 தான். 1 மைனஸ் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எவ்வளோ? 1. எக்ஸ் ஸ்கொயர்டு 1. ஒய் ஸ்கொயர்டு எவ்வளோ? 2 ஸ்கொயர்டு எவ்வளோ? 4 டிவைடட் பை ஒய் பவர் 4 எவ்வளோப்பா? 4 2 வந்து 4 பண்ணா, அதாவது 4 பவர் 4 எவ்வளோ தெரியுங்களா? 16. 16 தானே? 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எவ்வளோ? எக்ஸ் ஸ்கொயர்டு 1, ஒய் ஸ்கொயர்டு எவ்வளோ? 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு எவ்வளோப்பா? எக்ஸ் ஸ்கொயர்டு 1, ஒய் ஸ்கொயர்டு எவ்வளோ? 4. கிளியரா? இப்போ 1 மைனஸ் 1 பெருக்கல் 1 4. அப்போ 1லேருந்து 4 போச்சுன்னா எவ்வளோ? -3 டிவைடட் பை 16லேருந்து 4 போச்சுன்னா எவ்வளோ? -12. கரெக்டாப்பா? -12 டிவைடட் பை 1/4. கிளியரா? இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். கரெக்டா? இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா 1/4 டிவைடட் பை 1/4 இருக்கும். அப்போ என்னவா இருக்கும்? 1/4 டிவைடட் பை 1/4 ஐ திங்க் தப்பாக வருது. இதோட வேல்யூ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா -1 தான் இதோட ஆன்சர். நீங்கள் வேல்யூ புட் மெத்தட் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது. இப்போ 1/4 ஏ டிவைடட் பை ஏ எவ்வளோ? 2 டிவைடட் பை 2 எவ்வளோ? 1. அதே மாதிரி 1/4 டிவைடட் பை 1/4 எவ்வளோ? அடித்தோம்னா நமக்கு 1 +1 வருது. ஆக்சுவலாக -1 தான் வரும். அப்போது இந்த வேல்யூ புட் மெத்தடில் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. அப்போது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக வேல்யூ புட் மெத்தடில் நான் இந்த இடத்துல தான் நான் போட்டேன். வேல்யூ புட் மெத்தட் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தேன். பட் அது வந்து உங்களுக்கு ஆன்சர் வரல. ஓகேவா? நீங்கள் வந்து யூஸ்வலாகவே நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களால் சால்வ் பண்ண முடியும். அப்படியே நம்மளால் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். சண்டைனா சட்டை கிளியை தான் செய்யுன்ற மாதிரி. ஓகே ஃபைன்.
ஸோ பாருங்கப்பா, இப்போது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, சரி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இருக்கா. அப்போ இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டா எக்ஸ் பவர் 4லேருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். நீங்கள் உள்ளே கொண்டு போய் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 வந்துடும். ஓகேவா, மைனஸ் இங்கே என்னப்பா இருக்கும், ஒய் ஸ்கொயர் இருக்கும். புரியுதா சாமி, இதை எப்படி நான் எடுத்தேன்னு புரியுதா. இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் வெளியே வந்துடும். அப்போ உள்ள என்னதான் இருந்திருக்கும், ஒய் ஸ்கொயர் தான் இருந்திருக்கும். இங்கே எக்ஸ் பவர் 4லேருந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், கீழே டிவைடட் பை இங்கே என்னப்பா இருக்கும், ஒய் ஸ்கொயரை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் டிவைடட் பை இங்கே என்னப்பா இருக்கும், இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். ஓகேவா, அப்போ இது இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இன்ட்டு இருக்கிறத வகுத்தலாக இருக்கிறத பெருக்கலாக மாற்றி உல்டாவாக மாற்றி போட்டலாம். இதை மேலேயும் இதை கீழேயும் கொண்டு வந்து நம்மளால் இங்கே பெருக்கலாக இருக்கிறத வகுத்தலாக மாற்றி வகுத்தலாக இருக்கிறத பெருக்கலாக மாற்றி மேலே இருக்கிறத கீழேயும் கீழே இருக்கிறத மேலேயும் நம்மளால் போட முடியும். இது பேசிக்காக இருக்கிற ரூல். ஓகேவா, அப்போது நான் இந்த ஒய் ஸ்கொயரும் இந்த ஒய் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்னதான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, இதை நம்ம அடித்தோம்னா சார் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே கீழே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மேலே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மேலே ஒரு ஒய் ஸ்கொயர் கீழே ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, அடிச்சு போட்டு போயிடலாமே சார் அப்படின்னா அதுதான் தவறாயிடும். அப்போது மேலே நம்ம -1 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நீங்கள் வேணால் இதை பெருக்கி பாருங்களே, ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது இந்த -1ஆல் இந்த ஒய் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணால் -1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எவ்வளோ தெரியுங்களா, மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த -1ஆல் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுதா, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுது. ஸோ -1 காமனாக வெளியெடுத்தால் தான் கீழே இருக்கிறதே என்னால் அடிக்க முடியும். ஓகேங்களா, இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் மைனஸ் இருந்தால் தான் உங்களால் அடிக்க முடியும். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது இந்த ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன தான் இருக்குது, 1 இருக்குது. என்ன ஒன்று, -1 தான் இருக்குது. ஸோ -1 இங்கே பாருக்கு, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா புரியும் நான் நம்புறேன். ஓகேவாப்பா, ஓகே ஃபைன். என்னப்பா இதோட ஆன்சர் -1. ஓகேவா, ஸோ அடுத்த டைப்பில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைப் நம்பர் 2ல் இருக்க இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா வச்சு அடுத்தடுத்த கொஷின்ஸை நம்ம வந்து அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா, புரியலனாலும் திருப்பி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன்னா எல்லாருக்கும் பேசிக்காக இருக்க எல்லாருக்கும் இது புரியணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டைப் நம்பர் 3 இப்போ வந்து டைப் நம்பர் 2 பார்த்துட்ருக்கோம். டைப் நம்பர் 2 டைப் நம்பர் 3 டைப் நம்பர் 4மே நம்ம அடுத்த கிளாஸில் முடிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.